இன்றைக்கி சிக்கன் கிரேவி வித் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண பிறகு பாருங்கள். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு மல்லி இலை கட் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த வெங்காயம் 3 வெங்காயமும் 3 தக்காளியும் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது மிக்சியில் அரைக்க போகிறோம். இங்கே சக்தி சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் எடுத்திருக்கேன். அதோட மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அதாவது ஒரு 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதோட 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கர் கொஞ்சம் சூடாகணும். சூடாகி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எண்ணெயெல்லாம் ஊற்றணும். ஏன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். அதனால் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரும்போது நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காயை தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொடிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதும் இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுத்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதி அளவுக்கு கல் உப்பை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வெந்துருச்சுன்னா அந்த மணம் வர்ற அளவுக்கு நம்ம எண்ணெயில் இதை வதக்கணும். நம்ம உப்பு சேர்த்துருக்கனால இது அடி பிடிக்காது. நம்ம மெதுவாக தீ வச்சு வதக்கணும். அதோட இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியும் அந்த 4 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வரணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி தெளிச்சிட்டு அப்புறமா நம்ம அதை பரட்டி விடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வரும்போது இதுக்குள்ளே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இருக்கிற எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும். அதோட அந்த வெங்காய தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனையும் போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வெந்து வந்த பிறகு இதுக்குள்ளே நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலைகளை சேர்த்துடலாம். மல்லி இலையோடு சேர்த்து இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா பிரண்டு வரட்டும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததும்
கொதிக்கும்போது நம்ம இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் பீஸோட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விடணும். அந்த சிக்கனில் எல்லா மசாலாவும் பிடிக்கணும். அதோட நம்ம பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த கல்லுப்பை, மீதி கல்லுப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். கல்லுப்பை சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பிரட்டு கலக்கி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துடலாம். மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே கறியில் தண்ணி இருக்கனால கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் வச்சிடலாம். குக்கரில் ஒரு 3-4 விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவை சலித்து எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு இந்த மாதிரி நல்லா பிசறி எடுத்துக்கணும். அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இதானதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு அதில் உருண்டையாக எடுத்து வைக்கிறோம். அதுக்குள்ளே விசில் வந்துடுச்சு. இப்போ மாவும் ரெடி ஆயிடுச்சு. நாலு விசில் வந்ததும் நம்ம இந்த குக்கர்லேருந்து விசிலை எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல கிரேவி வெந்து வந்திருக்கு. இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம மறுபடியும் சேர்க்க போகிறோம். அப்போ தான் அது சுவையாகவும் மணமாகவும் நல்ல நிறமும் கொடுக்கும். பாருங்கள், இந்த 2 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்ததும் இப்போ பாருங்கள், சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. கிரேவி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதோட சப்பாத்தியும் செஞ்சிடலாம். சப்பாத்தி உருண்டைகள் இருக்குது. சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், சூடான சப்பாத்தி, சூடான சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கனோட அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.